எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்களும் சந்தோஷமாவும், ஆரோக்கியமாவும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு Thursday ஃபுல் கிளீனிங் விளாக் தான் பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, வீடியோ மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவ எண்டு வரைக்கும் பாருங்க. நெறைய பேர் கேட்டிருந்த வேக்யூம் கிளீனர் யூசேஜ் அத பத்திலாம் வந்து பின்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவ எண்டு வரைக்கும் மறக்காம பாருங்க. காலையில வந்து சிம்பிளா இன்னைக்கு லெமன் ரைஸும், காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா, நமக்கு கிளீனிங் வேலைலாம் நெறையா இருக்கிறப்போ, குக்கிங்ல வந்து கம்மியா நம்மளுக்கு ஏத்த மாரி சிம்பிளா பண்ணிக்கணும். குக்கிங்கும் பண்ணிட்டு, அப்புறம் இந்த வேலையும் பண்ணோம்னா, நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். ஸோ, ஒண்ண வந்து சிம்பிள் ஆக்கிட்டு, இன்னொரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிரணும். எல்லாரையும் அடிச்சு பத்தி அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் வேலை இருந்த பொருள இருந்த இடத்துல வைக்கிறது. குழந்தைங்கலாம் இருக்குங்கன்னா தெரியும் உங்க வீட்ல. எந்தெந்த பொருள அந்தந்த இடத்துல வச்சுருவாங்க. நம்ம அத எடுத்து எடுத்து ஒவ்வொன்னா தேட வேண்டியது இருக்கும். ஸோ, அவங்க கிளம்புன உடனே எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு, இப்ப பீம் பேக்கு, பாயெல்லாம் எடுத்து கட்டில் மேல வைக்க போறேன். ஏன்னா, நான் இப்ப வீடு கூட்டி துடைக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் வந்து கீழ எதுவுமே பொருள் இல்லாத மாரி பார்த்துக்கிறேன். வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிவில ஒரு படம் அந்த மாரி போட்டுட்டு ஆரம்பிச்சோம்னா, நமக்கு சைட்ல போர் அடிக்காம இருக்கும்ன்ட்டு நானும் படம் தேடுறேன் தேடுறேன். ஒரு 1/4 மணி நேரமா தேடினேன். அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடைக்காம லாஸ்ட்டா பிரைம்ல வா வாத்தியாரேவா சம்திங் அந்த கார்த்தி நடிச்ச படம் இருக்குல்ல. இப்ப ரீசென்ட்டா வந்த படம். அது வந்து வந்திருந்தது ஓடிடில. அத ப்ளே பண்ணி விட்டுட்டு நான் வேல பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேல வச்சிருந்தேன். இந்த டேபிள வந்து டிஐஒய் பண்ணணும் அப்டின்ட்டு தான். இந்த டேபிள் வந்து எதுக்கு வாங்குனதுன்னா, ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தோம் முன்னாடி. நல்ல பெரிய டேங்க் வச்சிருந்தோம். தம்பி கொஞ்சம் நிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அத பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு இருந்தான். அவன் மேல விழுந்துருமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதனால அத வந்து சேல் பண்ணிட்டோம். இந்த டேபிள் சும்மாவே தான் இருந்தது. இப்ப வந்து இத ஸ்டடி டேபிளா மாத்தலாமே அப்டின்ற ஒரு ஐடியா வந்தது. இது கொஞ்சம் நடுவுல பள்ளமா இருக்கு. அந்த டேங்க் வந்து உள்ள உட்கார்ற மாரி அது பள்ளமா இருக்கும். அதனால இத கொஞ்சம் வந்து சமமா ஆக்கலான்னு சொல்ட்டு, நானும் என் அறிவெல்லாம் கசக்கி பிழிஞ்சு தர்மாக்கோல எடுத்து உள்ள வச்சு, மேல வந்து வால் ஸ்டிக்கர் விக்கும்ல, மீஷோலலாம் விக்குதுல்ல வால் ஸ்டிக்கர். அத வாங்கி ஒட்டி ஜஸ்ட் ட்ரை குடுக்கலாம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டிக்கர்லாம் நான் இனிமேல் தான் ஆர்டர் போடணும். இந்த மாரி டிஐஒய் பண்றது, நம்மளே ஏதாவது பண்ணி யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் கட் பண்ணிட்டு கீழ குனிஞ்சு பார்த்தா வீடே வந்து ஒரு ரணகளமா இருந்தது. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும். தெர்மாக்கோல் கட் பண்ணா வந்து சின்ன சின்னதா அப்படி ஆக தான் செய்யும். இது பண்ண உடனே இந்த ஸ்டிக்கர் ஒட்டுனா எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துருச்சு. ஓகே நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். இந்த மாரி எங்க வீட்ல நெறைய இருக்கும். இந்த ஊஞ்சல்ல போட்டிருக்க அந்த பில்லோ வந்து தம்பியோட ஊஞ்சல். தம்பி ஒரு 2 வயசு வரைக்கும் ஒரு ஊஞ்சல் விளையாண்டான். அந்த ஊஞ்சல வந்து அப்படியே 2 பில்லோவா ஆக்கியாச்சு. இந்த மாரி நான் நெறைய டிஐஒய் செய்வேன். இப்ப இதெல்லாம் கிளீன் பண்ணணும். இத கிளீன் பண்றது தான் கடுப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கூட்டுனோம்னா ஒண்ணு அங்க பறக்கும், ஒண்ணு இங்க பறக்கும். ஸோ இதுக்கு வேக்யூம் கிளீனர் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வேக்யூம் கிளீனர் தான் எடுத்தேன். இத பத்தி வீடியோ போட்டிருந்தப்போ நெறைய பேரு எப்படி இருக்கு? யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு 6 மந்த்ஸாவது நான் அத யூஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து கார் கிளீன் பண்றதுக்கு எடுப்பாங்க. அப்புறம் நான் எப்பவாவது வீடும் கிளீன் பண்றதுக்கு எடுப்பேன். நல்லாவே இருக்கு. கார கிளீன் பண்ணிட்டு அப்படியே உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஹெட் பார்ட் அந்த மோட்டர் பார்ட்ட தவிர மிச்சம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணாம அப்படியே உள்ள வச்சிருந்துருக்காங்க. நான் இப்ப தான் பார்க்குறேன். மறட்டும் இன்னைக்கு இருக்கு. அடி வெளுத்துற வேண்டியதான். இன்னைக்கு வந்து நான் விண்டோ, அப்புறம் கீழ தர்மாக்கோல் இதெல்லாம் தான் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். விண்டோல நல்லா டஸ்ட் இருக்கும். ஸோ இத நம்ம வேற ஏதாவது பிரஷ் வச்சுலாம் கிளீன் பண்றப்போ பறக்கும். இது வந்து பறக்காது. அது ஒரு அட்வான்டேஜ். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, சவுண்ட் கேட்கும். நல்லா அந்த ட்ரில் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்கும்ல. அந்த அளவு ரொம்ப ஹெவியா கேட்காது. அத விட கொஞ்சம் மைல்டா கேட்கும். ஆனா கேட்கும். உங்களுக்கு ஓகேன்னா வந்து இந்த சவுண்ட பேர் பண்ணிப்பீங்க அப்பன்னா வந்து யூஸ் பண்ணுங்க. சோஃபா வந்து சோஃபாவே இப்பயோ அப்பயோன்ற ஒரு நெலைமையில தான் இருக்கு. சரி அதையும் கிளீன் பண்ணிருவோமே அப்டின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல இருக்க தூசியுமே நல்லாவே எடுத்தது. அந்த மாரி வீட டீப் கிளீன் பண்றப்போ, இந்த சின்ன சின்ன டேபிள் இந்த மாரி ஏதாவது இருந்தா, டஸ்ட் பண்ணி விட்டுட்டு கிளீன் பண்ணுங்க. அதாவது டீப் கிளீன் பண்றப்போ, டெய்லி பண்ண முடியாது. டீப் கிளீன் பண்ற அன்னைக்கு. நம்ம வீட்ல வந்து டஸ்ட்டு தான் ரொம்ப சேரும். ஏன்னா, பக்கத்துல வந்து வெட்ட வெளியா இருக்கிறதுனால டஸ்ட்டு ரொம்ப வரும். ஸோ, நான் எப்பலாம் இந்த மாரி வீடு துடைக்கிறேனோ, அப்ப கண்டிப்பா இந்த டேபிள் ஐட்டம் இதெல்லாம் வந்து தொடச்சு வச்சுருவேன். இந்த கார அடுக்கி வைக்கிறது அவனுக்கு பிடிக்குதோ இல்லையா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கார அடுக்கி வச்சோனே, என் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்பாடா! அடுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஃபார்வர்ட் பண்ணல. இத வந்து ஸ்லோ பண்ணல. எதுவுமே பண்ணல. நார்மலா வந்து கிளீன் பண்றேன். பாருங்க. நல்லா அழகா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள கீழ இருந்த எல்லாத்தையும் வந்து சக் பண்ணி எடுத்துருச்சு. இப்ப நான் அத விளக்கமாறு வச்சு கூட்டுனேன் அப்புட்னா, அது அங்க பறக்கும், இங்க பறக்கும். அதுவே எனக்கு பாதி கடுப்பாயிரும். இது வந்து எனக்கு சிம்பிளா முடிஞ்ச மாரி இருந்தது. நல்லா இருக்கு இதோட சக்ஷன் பவர். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து யூஸ் பண்ணா ஹீட் ஆகும்.
ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு குடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இத கிளீன் பண்றீங்கன்னா, அத வச்சுட்டு இன்னொரு வேலை ஏதாவது இருந்தா பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இத யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிதான் பண்ற மாரி இருக்கும். ஓகே. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஓகேவான ப்ராடக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இது ஓகேவான ப்ராடக்ட் தான். சூப்பராவே கிளீன் ஆயிருச்சு. வீட வந்து கிளீன் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து எப்படி மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவீங்களா? இல்ல வீக்லி ஒன்ஸ் பண்ணுவீங்களான்னு மறக்காம சொல்லுங்க. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் டீப் கிளீன் என்னன்னா, நான் வீட கூட்டிட்டு நம்ம டஸ்ட் பண்ணிட்டு வீட தொடச்சு விட்டுருவேன். அவ்வளோதான். மத்தபடி சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்லாம் அப்பப்ப பார்த்துருவேன். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங், கிச்சன் டப்பா அந்த கிளீனிங், அந்த கிளீனிங் எல்லாமே வந்து நான் அப்பப்ப பார்த்து முடிச்சுருவேன். அதனால எனக்கு பெருசா டீப் கிளீனிங்னா ஒரு பயம் அப்படிலாம் எனக்கு இப்போ வரைக்கும் வந்ததில்ல. ஏன்னா அப்பப்ப அந்தந்த வேலைய முடிச்சுறதுனால. எவ்ரி தர்ஸ்டே வந்து இந்த மாரி வந்து ரொட்டீன் வச்சிருந்திருப்பேன். டஸ்ட் பண்றது, வீடு கூட்டுறது, துடைக்கிறது, மிஷின்ல துணி இருந்தா போடுறது, இந்த மாரி தான் ரொட்டீன் தான் போகும். மேக்ஸிமம் நான் தர்ஸ்டேவே பார்க்கறதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, சாட்டர்டே, சண்டே தம்பிக்கு வந்து லீவ் விட்டுருவாங்க. இப்ப நான் ஃப்ரைடே இந்த மாரி டீப் கிளீன்லாம் பண்றேன் அப்டின்னா, அன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் இருக்காது. சாட்டர்டே, சண்டேவும் எனக்கு ரெஸ்ட் இருக்காது. தம்பிய பார்க்கணும். அப்ப எனக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இத வந்து நான் யார்கிட்ட காட்டுவேன்னா, தம்பிட்ட தான் காட்ட முடியும். ஏன்னா குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது. நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸ யார்ட்டயும் காட்டணும்னு தெரியாம, அவன்ட்ட தான் உட்காந்து ஏதாவது சின்னதா தப்பு பண்ணாலும் கத்திட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ வந்து ஃப்ரைடே எனக்கான டைமா எடுத்துப்பேன். நெறைய வேலைலாம் அன்னைக்கு வச்சுக்க மாட்டேன். சிம்பிளா மேபி துணி எதுவும் துவைக்காம இருந்துச்சுன்னா மிஷின்ல போடுறது, குக்கிங் வேலை, அப்புறம் என்னோட ஆஃபீஸ் வேலை. இந்த மாரி இருக்க மாரி தான் நான் பார்த்துப்பேன். நெறைய போட்டு என்னைய நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே மாட்டேன். நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப தம்பி கொஞ்சம் பெரிய பையன்னா, ஓகே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுறலாம். சின்ன பையன் தானே தம்பி. ஸோ அவன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைப்பான். ஆஃபீஸ் வேலையும் இருக்கும். இதுல நான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு டயர்டாகி போயிருந்தேன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கான டைம வந்து நம்ம குடுத்தே ஆகணும். வீடெல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு வீட பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. இந்த வீட கிளீனா பார்க்குறப்ப இருக்க ஒரு ஆனந்தம் வேற எதுலயுமே இருக்காது. நெக்ஸ்ட் போய் நம்ம கிளீன் ஆகணும். ஏன்னா வீடு கிளீன் ஆயிருச்சு. நம்ம மண்டையில, நம்ம ட்ரெஸ்ல தான் இருக்க தூசியெல்லாம் இருக்கும். அதுக குளிச்சுட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸ தான் தேடிட்டு இருந்தேன். போட போறது என்னமோ ஒரு நைட்டியோ, ஒரு டீ ஷர்ட்டோ தான். ஆனா அத உட்காந்து ஒரு 1/4 மணி நேரமா யோசிச்சு, எது போடலாம், இது போடலாம்ன்னு யோசிச்சு கடைசியா ஒரு பேண்ட், ஒரு டீ ஷர்ட்டும் எடுத்தாச்சு. குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. எப்பயுமே வந்து விரதம் முடிச்சு ஈவினிங் வந்து சாமி கும்பிடுவேன். இன்னைக்கு காலையிலேயே சாமி கும்பிட்டுறலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கட்டும்னு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிடுறப்போ நல்லா ஒரு பாசிட்டிவா இருந்தது. இதுவே காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்கல்ல. அப்போ அவங்களுக்குலாம் இன்னும் பாசிட்டிவா தான் இருக்கும்னு அந்த ஃபீல் வந்து இப்ப தான் புரியுது. ஓகேன்னு சாமி கும்பிட்டுட்டு, நெக்ஸ்ட் வந்து காலையிலேயே துணி வந்து மிஷின்ல போட்டுட்டு தான் மிச்ச வேலை ஆரம்பிச்சிருந்தேன். அந்த துணி வந்து ஓடி முடிச்சிருச்சு. முடிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. நான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்ததுனால, குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு மாடியில காய போட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தேன். சாமி கும்பிட்டு முடிச்சோனே ட்ரெஸ் தான் காய போட எடுத்துட்டு போயாச்சு மாடிக்கு. நல்லா வெயில் அடிக்குது. திடீர்னு மத்தியானத்துக்கு மேல இருட்டிட்டு வருது. பனி அடிக்கி. கிளைமேட் எப்படி இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. ஆனா ஊர் சைட்லாம் இப்ப பொங்கலுக்கு போயிருந்தப்ப, ஊர் சைட்லாம் பனி அந்த அளவு தெர்ல. சென்னையில தான் இவ்ளோ பனி இருக்கு. ஆமாவா? இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஊர்ல போனா வெக்கையா இருக்கு. கேரளால கூட அவ்ளோ வெயில் தான் அடிச்சது. ஆனா சென்னையில நல்லா பனி அடிக்கி இப்ப வரைக்கும். ட்ரெஸ்ஸு காய்ஞ்சிரும். மத்தியானம் வரைக்கும் வெயில் அடிக்கும் இல்லையா? அந்த வெயிலுக்குள்ளேயே ட்ரெஸ்ஸு காய்ஞ்சிரும் மிஷின்ல போடுறதுனால. ஸோ எல்லா துணியும் காய போட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்ப வீடு துடைக்கிறப்போ, திங்ஸ்லாம் எடுத்து மேல மேல வச்சிருந்திருப்பேன். கட்டில்ல கொஞ்சம் திங்ஸு, கிச்சன்ல துடைக்கிறப்போ, கீழ இருக்க இந்த எம்ப்டி பாக்ஸஸ்லாம் கீழ ஸ்டோர் பண்ணிருவேன். அதெல்லாம் எடுத்து மேல வச்சுட்டு நான் தொடச்சு விட்டேன். அந்த இது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு வேலை இருக்கும். ம் துடைக்கிறதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் வேலைகள் கண்டிப்பா இருக்கும். அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு முடிச்சோனே எனக்கு நல்லா பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு மாரி டயர்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. டயர்ட் ஆகக்கூடாது, இன்னும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சேன். நான் விரதம் இருக்கப்ப டீ, காஃபி குடிப்பேன், ஜூஸ் குடிப்பேன். ஸோ, அதனால ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சுட்டு, நெக்ஸ்ட் என்னோட ஆஃபீஸ் வேலைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்படிதான் வந்து என்னோட கிளீனிங் இருக்கும். டீப் கிளீன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன். மிச்ச கிளீனிங் வந்து நான் அப்பப்ப முடிச்சுருவேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சேன்னா, தம்பி வர வரைக்கும் வந்து நான் என்னோட வேல தான் பார்ப்பேன். எனக்கு அதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்கும். ஆக்சுவலா பத்தாது. என்னோட வேலைய பார்க்குறதுக்கே எனக்கு டைம் பத்தாது. ஸோ அவ்வளோதான். இனிமேல் வந்து ரொட்டீன் போகும். தம்பி வர வரைக்கும் வந்து என் ஆஃபீஸ் வேலை. தம்பி வந்ததுக்கப்புறம் தம்பி கூட கொஞ்சம் விளாண்டுட்டு, அவன் கூட பேசிட்டு, தூங்கி எந்திரிச்சு, அப்புறம் ஈவினிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன்னு போயிரும். அத நான் இன்னொரு விளாக்ல ஷேர் பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கிளீனிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க.
வேக்யூம் கிளீனர் பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. என்னோட சொந்த காச போட்டு வாங்குனது. ஏன்னா, யாராவது ப்ரமோஷன் நெனைக்க போறீங்க. ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் வரல. ஸோ இது என்னோட சொந்த காச போட்டு வாங்குனது. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. டேக் கேர். லவ் யூ ஆல்.